எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பாப்கார்ன் தான் வீட்டில் சிம்பிளாக எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா மட்டும்தான் 1 டேபிள் ஸ்பூன், மற்ற எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் தான். அடுத்து இந்த 1/4 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் கடைசியாக நம்ம சிக்கன் செஞ்சதும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா பைண்ட் பண்ணியாச்சு சிக்கனோட. நெக்ஸ்ட்டு இதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம மைதா, அதுக்கு 100 கிராம் மைதா, அது கூட மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணியிருக்க சிக்கனை இதில் ஒவ்வொரு கோட்டிங்காக போட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலாவோட வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் மைதாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே இந்த மாவோட கோட்டிங்காக மிக்ஸ் ஆகணும். திரும்ப 100 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கணும். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மைதா கோட்டிங்கில் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒரு நார்மல் வாட்டரில் ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த மைதாவில் கோட்டிங் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, ஒட்டிடும். அப்புறம் சில்லி சிக்கன் மாதிரி வந்துடும், கிறிஸ்பாக நமக்கு வராது. ஸோ தனித்தனியாக ஃபஸ்ட் பேட்ச் போடுறத மட்டும் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி மைதாவோட கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு பேட்சாக கோட்டிங் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தால் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அப்புறம் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு பேட்சையாக போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறப்போ போட்ட உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நல்லா கிறிஸ்பியாகி நமக்கே தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும். ஸோ நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்மளே வீட்டில் சூப்பராக ஒரு சிக்கன் பாப்கார்ன் செஞ்சிட்டோம். நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல ஒரு மசாலா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. மயோனஸும் வீட்டில் ரெடி பண்ணது தான். மயோனஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், ரெசிபியை ஷேரும் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு சிக்கன் பாப்கார்ன் பிடிக்குமோ மறக்காமல் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.